Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் முக்கியமான தகவல்களை பார்ப்போம். இந்த வகையிலே ஊடகங்கள்ல இப்ப வைரலாக வந்து கொண்டிருக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பரிசளிப்பு விருதளிப்பு நிகழ்ச்சிக்கு போய் உயிரை காப்பாற்றி கொண்டு தப்பின பொழைச்ச என்று சொல்லி ஓடி போன சம்பவம் தற்போது ஊடகங்கள்ல வைரலாகி கொண்டிருக்குது. இந்த வகையில என்ன நடந்ததுன்னு சொன்னா, வருஷம் வருஷம் வளமையாக அந்த வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்களுக்கு விருதளிக்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. இந்த வகையில வாஷிங்டன் டிசிக்கு அருகாமையில் இருந்த ஒரு ஹில்டன் ஹோட்டல்ல இந்த விருது வழங்குற வைபவம் அவார்டிங் செரமனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த இடத்தை நோக்கி கோல் தாமஸ் அலன் என்கிற 31 வயது ஒருவர் பல்வேறு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு, அதாவது ஹேண்ட்கன், அதாவது பிஸ்டோல் மற்றும் ஷாட்கன் மற்றும் பல கூரான கத்திகள் பலவற்றை எடுத்துக்கொண்டு ஹோட்டல் சோதனை சாவடியை நோக்கி உடைத்துக் கொண்டு உள்ளே வர முயன்ற போது போலீசார் அந்த எல்லையை தாண்டி உள்ளே நுழைய விடாமல் போராடிய போதும் அவர் அந்த விருது வைபவம் நடக்கும் இடத்துக்கு செல்ல முயற்சி செய்துள்ளார். இதன் போது குறித்த ஒரு பாதுகாப்பு அதிகாரி நோக்கி துப்பாக்கி பிரயோகமும் செய்துள்ளார். அந்த பாதுகாப்பு அதிகாரி வந்து குண்டு துளைக்காத அங்கிகள் மேலங்கி அணிந்திருந்ததால் அவருக்கு எதுவும் நடக்கவில்லை. அந்த துப்பாக்கி வெட்டு அவருடைய மார்புக்கு கீழே பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த வகையில் இந்த துப்பாக்கிதாரி வந்து பாதுகாப்பு சாவடியை கடந்து ஓடும் காட்சியை வந்து டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார். மேலும் இந்த பாதுகாப்பு தொடர்பாக விரைவான நடவடிக்கை எடுத்த பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு என்று தனது சோஷியல் எழுதியுள்ளார். வகையில் இந்த 31 வயதான கோல் தாமஸ் ஆலன் துப்பாக்கிதாரி கலிபோர்னியா பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர். இந்த வகையிலே இந்த பாதுகாப்பு படையினர் மிக சூசகமாக செயற்பட்டு அவரை உயிரோடு பிடித்து விட்டார்கள். எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். இவர் தனியாக வந்தாரா அல்லது ஒரு குழுவாக உள்ள ஒரு நடவடிக்கையா என்று இன்னும் தகவல்கள் கிடைக்கவில்லை. இது அநேகமாக ஒரு தனிநபர் தாக்குதலாகத்தான் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் கருதுகின்றனர். டொனால்ட் ட்ரம்பும் இவ்வாறே கருதுவதாக தெரிவித்துள்ளனர். இப்ப பிடிப்பட்ட அந்த சந்தேக நபர் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருவதாக பல்வேறு செய்திகள் உலகத்தில் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த ஜேடி வென்ஸ் துப்பாக்கிதாரி வந்துட்டார் என்கிற போது பதறி எழுந்து ஓடும் காட்சிகள் மற்றும் சிலர் மேசையின் கீழே நுழையும் காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல வைரலாக இருக்கின்றது. நான் ஒன்னு கேட்கிறேன் சகோதரர்களே, இவர்கள் மாத்திரம்தானா மனிதர்கள்? இவர்களுக்கு தானா உலகத்துல இப்படியெல்லாம் பாதுகாப்பு? மற்றவர்கள் எல்லாம் பூச்சி புழுக்களா? பாலஸ்தீனத்துல எப்படியெல்லாம் நடக்குது? மனித உயிர்கள் எல்லாம் சில்லா காட்சிகளாக பூச்சியின் உயிர்கள் போல சுட்டு தள்ளப்படுவது. ஆனா இன்றைக்கு அநேகமாக சகோதரர்களே பல ஊடகங்கள்ல இந்த நியூஸை திரும்ப திரும்ப போட்டு காட்டி இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடந்துட்டுன்னு சொல்லி வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பாங்க இந்த அமெரிக்க இஸ்ரேலிய நட்டிகள். எது எப்படியோ பயங்கரவாத செயற்பாடுகளை ஒருபோதும் நாங்க ஆதரவளிக்க மாட்டோம். யாரையுமே விசாரணை அடிப்படையில் சட்டத்துக்கு முன்னுக்கு சரியான தண்டனை வழங்கப்படும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஈகிள் கிலா நடவடிக்கை தோல்வியடைந்த தினத்தின் ஆண்டு நினைவு நாள் சொல்லி ஈரான்ல ஒரு நினைவு நாள் ஒன்று கொண்டாடப்பட்டது. அங்கு கொண்டாடப்படும் போது சர்வதேசத்தில் இருக்கின்ற மீடியா பர்சன், அதாவது ஊடகவியலாளர்கள் எல்லாம் ஈரானுக்கு வரவழைக்கப்பட்டு இஸ்பஹானுக்கு அழைத்து சென்றாங்க. அங்கே இந்த பாருங்க முக்கியமான 2 விமானங்களோட பாகங்கள் காணப்படுவது. இது ஒன்று C-130 ராணுவ போக்குவரத்து விமானம். அடுத்தது இங்கே காணப்படுவ 2 என்ஜினும் 2 பிளாக் ஹாக் என்கிற ஹெலிகாப்டர்களோட எரிந்த எச்சங்கள் தான் இது. இந்த பாருங்க, போட்டோ எடுங்க, புகைப்படம் எடுங்க என்று சொல்லி சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு ஈரான் திறந்து கொடுத்திருக்கிறது. ஊடகவியலாளர்கள் அங்கு சென்று அந்த எரிந்து சிதறி கிடக்கும் விமானங்களுடைய பாகங்களை புகைப்படம் எடுத்தார்கள். அனைத்தும் இவை 100% அமெரிக்காவுடையது என்பது உங்களுக்கு பார்த்தாலே புரிந்திருக்கும். இந்த விமானங்கள் இஸ்பஹானுக்குள்ள எப்போ நுழைஞ்சதுன்னு சொன்னா, ஈரான் எல்லை ஓரத்தில் அமெரிக்க போர் விமானத்திலிருந்து குதித்த பைலட் தேடுற நடவடிக்கையை அமெரிக்கா செய்து கொண்டிருந்த போது, அதாவது ஈரானுடைய கவனத்தை திடீரென்று நுழைஞ்ச அமெரிக்க விமானப்படையின் பக்கம் நுழைத்து மறுபுறம் இஸ்பஹானுக்குள் நுழைந்து ஈரானுடைய யுரேனியத்தை திருடி கொண்டு போகலாம் என்று வந்த விமானங்கள், விமானத்துடைய படைகள் இந்த இஸ்பஹான் மண்ணில் தோற்கடிக்கப்பட்டது. இது ஈகிள் கிலா என்று அழைக்கப்படும் ராணுவ நடவடிக்கையின் ஒரு நினைவு நாள். 46 ஆண்டு இடைவெளியில ஈரான் மண்ணில அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் என்பதை இந்த ஈகிள் கிலா நாள் ராணுவ நடவடிக்கையின் ஆண்டு நினைவு நாள் ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்லி ஈரான் சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு இதுதான் உண்மை என்று எடுத்து காட்டியுள்ளது. நான் இதுக்கு முன்னாலே இந்த செய்தி போட்டிருந்தேன் சகோதரர்களே. அதாவது இந்த ஒரு விமானியை காப்பாற்றுறதுக்கு 150க்கு மேற்பட்ட விமானங்கள் ஈரானுக்குள்ள நுழைஞ்சது. அது வெறும் மாய். ஒரு விமானிக்காக 150 விமானங்கள் ஈரானுக்குள் நுழைந்துள்ளது. ஒருத்தனுக்காக அமெரிக்கா கடைசி வரையும் போராடி காப்பாற்ற போனது, காப்பாற்றியது என்று சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலிய சப்பாத்து நக்கி ஊடகங்கள் சொன்னாலும் அவனை காப்பாற்றிய வீடியோக்கள், அது புகைப்படங்கள் எங்கேயாவது ஊடகங்கள்ல பார்க்க கிடைத்ததா? 2 தொகுதிகளாக வந்த விமானம், ஒன்று விமானியை காப்பாற்ற வந்திருக்கின்றோம் என்று சொல்ல வந்த விமானங்களில் அநேகமானதை IRGC வானத்தில்
களத்தில் வைத்தே தகர்த்து விட்டது. அவை ஈரான் எல்லையில் நொறுங்கி விழுந்த காட்சிகளை பார்த்தோம். அதுபோல இஸ்பஹானுக்குள் யுரேனிய திருட்டுக்காக வந்த விமானங்களுடைய பாகங்கள் இப்போது சர்வதேச ஊடகங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு ஒரு தலைக்குனிவு என்று ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. இது இல்லாம அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை என்ன ஆனது? சரி, அந்த விஷயத்தை இறுதியாக சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது. ஈரான் பயங்கரமான ஒரு வேட்டையை ஈரான் ஈராக்குகளையும் ஈரான் மண்ணுகளையும் தற்போது நடத்திய நிகழ்ச்சி நேற்று ஈரானிய ஊடகங்கள்ல வெளியானது. அதாவது ஈரான் மேற்கு புறத்தில் 2 முக்கியமான மாகாணங்கள் இருக்குது. ஒன்று ஈரானுடைய குர்திஸ்தான். இதே மாதிரி ஒரு குர்திஸ்தான் மாகாணம் ஈராக்குகளையும் இருக்குது. அது போல ஈரான்ல இன்னொரு மாகாணமான கொர்மான்ஷா என்கிற மாகாணம் ஈராக் எல்லையோடு பகிரப்பட்ட ஒரு பிரதேசம். குறிப்பாக இந்த 2 பிரதேச மாகாணங்கள் மலைகளை எல்லைகளாக கொண்ட, அதாவது ஈராக்குக்கும் ஈரானுக்கும் எல்லைகளாக கொண்டுள்ளது. இந்த ஒரு பெரிய வலயத்துக்குள்ள ஈரான் ஒரு அதிரடியான ஒரு ஆபரேஷன் ஒன்று செஞ்சுக்கிறாங்க. இது 1-2 நாள்ல திட்டமிட்டு செய்யல. இது ஈரானுடைய IRGC உடைய புலனாய்வு இன்டெலிஜென்ட் பிரிவு இந்த ஆபரேஷன் ராணுவ நடவடிக்கையை மிக துல்லியமான தகவல்களை எடுத்து இதுல எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகிச்சுன்னு சொன்னா பல பேர் விட்டு தப்பி ஓடிடுவாங்க. இதனால இந்த ராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் பூரணமடையாம 100% முழுமையடையாம 100% திருப்தி இல்லாத ராணுவ நடவடிக்கையாக, அதாவது ஒரு தேடுதல் அல்லது ஒரு ஆபரேஷன் செய்யற நேரத்தில் 4-5 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் தப்பிட்டு போனா கூட நாங்க 3 பேரை பிடிச்சா 2 பேர் ஓடிட்டான்னு சொன்னா அந்த 2 பேரை என்ன செய்வான்? அடுத்த திட்டமிடலோடு அந்த பகுதிக்கு வருவான். இல்லாட்டி வேறு வகையான ஒரு ரூட்ல மறுக்க இடைஞ்சல் கொடுப்பான். ஆகவே 100% வேரோடு பிடுங்கி வீசிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஈரான் IRGC ஒரு அட்டகாசமான ஒரு காத்திரமான ஒரு ஆபரேஷன் ஒன்று செஞ்சதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது என்று சொல்லி, அதாவது இந்த 2 மாகாணங்கள், ஒன்று குர்திஸ்தான், அடுத்தது கொர்மான்ஷா மாகாணம். அதாவது அமெரிக்கா இஸ்ரேலிய ராணுவம் இங்கே இருக்கிற தங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ், அவங்களுக்கு ஆதரவான தனிப்பட்ட ஆட்கள், அதன் மூலம் இயக்கப்படும் இன்னொரு பெரும் டீம் கோஷ்டி, இவர்களை கொண்டு ஒரு பாரிய ராணுவ தாக்குதலை ஈரானுக்குள் நிகழ்த்த, ஈரானுக்குள் நுழைவதற்காக மிகப்பெரிய திட்டம் ஒன்று நீண்ட நாளா வகுக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 2 பகுதியும் ஈரானுடைய மேற்கு பகுதி, அதாவது இந்த கொர்மான்ஷாவும் குர்திஸ்தான் பகுதி. இந்த வகையில தன்னுடைய ராணுவ புலனாய்வு கண்களை இந்த யுத்தம் நடக்கிற காலத்தில இருந்து தீவிரமாக IRGC அந்த பிரதேசங்கள்ல மாறுவேடங்கள்ல நுழைந்து பாரிய தகவல்களை ரகசியமாக திரட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த திரட்டப்படுற நேரத்தில் தாங்கள் இந்த பிரதேசத்துக்கு அதிகமானவர்கள், அதாவது IRGC உடைய புலனாய்வு நுழைந்துட்டு தேடுதலை மேற்கொள்கிறது என்ற ஒரு விஷயம் சிறிய அளவு கூட கசியாத வண்ணம் தாங்கள் இந்த பிரதேசத்தில் தங்களோட ஆபரேஷனை முதல்ல மிக ரகசியமான முறையில் செய்ய ஆரம்பித்ததாக IRGC உடைய புலனாய்வு குறிப்பிடுகிறது. சிறிய ஒரு விஷயம் மிஸ் பண்ணினாலும் விடயம் கசிந்துவிடும். அதன் பிறகு எவரையுமே பிடிக்க முடியாத ஒரு நிலைமை உள்ளாகிவிடும், அல்லது அதிரடியாக பல தாக்குதல்கள் உள்ளே நிகழும். ஆகவே எந்த ஒரு சலனமும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல் விடயத்தை தேடுதலை தண்ணிக்குள்ள நெருப்ப கொண்டு போற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. இதனை கேட்கும் போது, இந்த செய்தியை வாசிக்கும் போது தமிழ் திரைப்படங்கள்ல உள்ள காட்சிகள் போல் இருந்தது சகோதரர். அதன் தான் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அளவு ஒரு சிக்கலான ஒரு நுணுக்கமான ஒரு எங்கட செயற்திட்டமாக இது காணப்பட்டது. ஆக என்ன செஞ்சோம் சொன்னா, இந்த பிரதேசத்துக்கூடாக அமெரிக்கா இஸ்ரேல் நுழைந்து தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா யுக்திகளையும் அவங்களோட கையாட்கள், அதாவது அவர்கள் ஈரானியர்கள், குர்துக்கள், ஈராக்கியர்கள், பணத்தை வாங்கி கொண்டு கூலிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்கள முக்கியமானவர்கள் 11 பேர் இருந்திருக்கின்றார்கள். இந்த 11 பேர்ல ஒருவரையும் தப்ப விடாமல், அதாவது இவங்களை ஸ்லீப்பர் செல்ஸ், ஆர்கனைசேஷன் செல்ஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. இவர்களை கச்சிதமாக நாங்கள் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் குர்திஸ்தான் மாகாணத்தில் திடீரென்று ரவுண்ட் அப் பண்ணி ஒரே நேரத்தில் பல இடங்களில் கச்சிதமாக அவர்களை பிடித்தோம். இதன் மூலம் நடந்த வெற்றி என்னென்று சொன்னார், இவர்களோடு தொடர்பான பல ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும், அதாவது கட்டளைகள் வரும், யார் நமக்கு கட்டளை செய்கின்றார்கள், மற்றைய கோஷ்டிகள் யார் என்பதெல்லாம் தெரியாமல் இயங்கக்கூடிய பல குழுவினர் இந்த முக்கிய 11 பேர் கைது செய்யப்பட்டதன் மூலம் இந்த குழுவினர் சிதறடிக்கப்பட்டார்கள். இவ்வாறு குர்திஸ்தானில் கைது செய்யப்பட்ட இந்த முக்கிய 11 பேர் மற்றும் அவர்களை கொண்டு பல்வேறு குழுக்கள், அவர்களுடைய ஆட்கள் குர்திஸ்தான் மாநிலத்தில் பரவலாக 24 மணித்தியாலங்களுக்குள் அதிரடியாக கைது செய்தோம். சிலரை கைது செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி சூட்டு நடத்தி அவர்களை அழித்தோம் என்றும், அழித்ததற்கு காரணம் இவர்கள் மெயினான ஆட்கள் இல்ல, இந்த 11 பேருக்கு கீழே வேலை செய்கிற ஒவ்வொரு குழுக்களுடைய மெம்பர்ஸ், இவர்கள் எவரும் தப்பி செல்லக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டோம். இது இல்லாம மிகப்பெரிய தகவல்கள் மற்றும் ஏற்பாடுகளோடு ஈராக்குக்குள் குர்திஸ்தான் மாநிலத்துக்குள் நுழைந்து அங்கு ரகசியமாக இயங்கி வந்த இதுபோல மிகப்பெரிய தீவிரவாத குழு தலைமையகத்தை சுற்றி வளைத்து தாக்குதல் மேற்கொண்டோம். இதில் பலர் திடீரென்று தப்பிக்க முயற்சி செய்தார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். மேலும் அந்த தலைமையகத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களில் பெருமளவு வெடிபொருட்கள் மற்றும் ரேடியோ கருவிகள் மற்றும் ஸ்டார்லிங் தொலைத்தொடர்பு வானொலி சாதனங்கள் போன்றவைகள் தொகையாக ஈராக்குள் கைப்பற்றப்பட்டு ஈரானுக்கு கொண்டுவரப்பட்டது என்று இந்த செய்திகள் தெரிவிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த குர்திஸ்தான் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை கொண்டு ஈரானுக்குள் பல பகுதிகளுக்குள் இயங்கி வந்த இந்த ஈரானுக்கு துரோகம் செய்து இயங்கக்கூடிய தீவிரவாத எதிர்ப்பு குழுவுடன் தொடர்புடைய 73 பேரை நாங்கள் அதிரடியாக கைது செய்துள்ளோம். இந்த 73 பேரிடமிருந்து கைத்துப்பாக்கிகள், வெடிபொருட்கள், செயற்கைக்கோள் இணைய
ஏனைய சாதனங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இவர்கள் அனைவரும் ஈரானுடைய IRGC உளவு பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ஆபரேஷன் நடக்கிற அதே நாள் இந்த கோர்மான்ஷா மாகாணத்துக்குள்ளும், அதாவது ஈரான் எல்லையில் காணப்படக்கூடிய பகுதிகளிலும் ஈரானின் IRGC இன்டெலிஜென்ஸ் நடத்திய ரகசிய நடவடிக்கையின் போது 155 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த கைது செய்யப்பட்டவர்களில் மொசாடுடைய முக்கிய 4 உளவாளிகள், அவர்களோடு இயங்கும் பல பிரிவினைவாத, அதாவது இந்த ஈரானை துண்டாக்க வேண்டும் என்று இயங்கக்கூடிய பிரிவினைவாத உறுப்பினர்களுடைய தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள், அதாவது இந்த பயங்கரவாதிகள் இதனை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று. அந்த அளவு மிக துல்லியமாக IRGC இந்த ஆபரேஷனை ரொம்ப நுணுக்கமான முறையில் பிளான் பண்ணி செய்ததாக செய்தி விரிவாக கூறிக்கொண்டே போகிறது. இந்த வகையில IRGC சொல்லுது, கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு ஏகமான தகவலாக எமக்கு கிடைக்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள முக்கியமாக தலைநகர் தெஹ்ரானுக்குள்ள திடீரென்று பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் அரசாங்க கட்டிடங்கள், திணைக்களங்கள் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது என்பது எமது புலனாய்வுக்கு தெரிய வந்தது என்று IRGC குறிப்பிடுகிறது. இந்த ஆபரேஷன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி என்று ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர படை தலைமையகம் குறிப்பிடுகிறது. சகோதரர்களே, இவ்வாறான ஒரு விஷயம் அமெரிக்கா செய்திருந்தால் உலகத்தில தலைப்பு செய்தியே இதுதான். சரி, அடுத்ததாக இறுதியாக சொல்ல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று இஸ்லாமாபாத்ல நடந்துச்சு. நான் ஏற்கனவே எனது முன்னைய பதிவில், நேற்றைய பதிவில் நான் குறிப்பிட்டிருந்தேன், ஈரான் திட்ட தெளிவாக சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு நாங்க வாரோம், ஆனா எங்கட அணு தொடர்பான செறிவூட்டல் மற்றும் யுரேனிய தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் இதுல நாங்க இடம் தர மாட்டோம் சொல்லி ஒத்த கால்ல நின்று கொண்டு பாகிஸ்தான் விஷயத்தை சொன்னாங்க. அதுவும் நாங்க இந்த அமெரிக்காவும் ஈரானும் முன்னால குந்தி நேருக்கு நேர் ஒருபோதும் பேசாது, எங்கட விஷயத்தை நாங்க தெளிவாக பாகிஸ்தான் நடுவர்களிடம் சொல்லிவிட்டோம், விருப்பமாயிருந்தா நீங்க இந்த விஷயத்தை கேளுங்க, இல்லாவிட்டா அப்படியே அமெரிக்காவுக்கு திரும்பிருங்க என்று சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி உட்பட்ட குழுவினர்கள் ஓமானுக்கு பயணம் செய்து அதிலிருந்து ரஷ்யாவுக்கு செல்வதற்காக புறப்பட்டு போயிட்டாங்க. இது விட்காஃபுக்கும் குஷ்னருக்கும் மிகப்பெரிய அவமானமாக போயிட்டு, அதாவது அமெரிக்காவை இவங்க காலுக்கு கீழே மிதிச்சிட்டு போன மாதிரி, இதுதான்டாப்பா விஷயம், கேட்கிறண்டா கேளுங்க, இல்லாட்டி போங்கடான்னு சொல்ற மாதிரி அமெரிக்கா பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே ஈரான் விமானம் ஏறி கிளம்பியது அமெரிக்காவுக்கு செருப்பால அடித்த கதையாகிவிட்டது. இப்ப இந்த விஷயத்தை கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து குறைக்கிறாரு. எக்ஸியோஸ் கேட்குது டொனால்ட் ட்ரம்ப் மறுபடி யுத்தம் ஆரம்பிக்கப்படுமா என்று. சிசி அப்படி இல்லாம யுத்தம் ஆரம்பிக்கப்படாது, அது பற்றி இப்போது எங்களுக்கு யோசனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் தெரியுமா? நான் நேற்று சொன்ன மாதிரி அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு செனட் யுத்தம் செய்ய அனுமதி கொடுக்குமா என்று டொனால்ட் ட்ரம்புக்கே தெரியாது. அதனால அவர் இப்ப இப்படி சொல்லி போட்டு சொல்றாரு, நாங்க இந்த முற்றுகையை தொடர்ந்து பலமாக பேணுவோம், இதற்கு முன்னால் இருந்ததை விட இப்போது ஈரானுக்கு செல்லும் கப்பல்களை முற்றுகையை பலமாக நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றார். இந்த வகையில சகோதரர்களே, யுத்தமும் இல்ல சமாதானமும் இல்லாத ஒரு ஈரானிய நிலை மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் என்று ஈரான் அரசாங்கம் மற்றும் முக்கியமான தலைமைகள் எடுத்து சொல்லுது. என்று சொன்னா சும்மா தேவையில்லாம முற்றுகையிட்டு வச்சு கொண்டிருப்பான், ஈரான் பொருளாதாரம் அப்படியே அழிஞ்சிடும். ஒன்று ஒப்பந்த அடிப்படையில் ஏதாவது அல்லது சமாதான அடிப்படையில் விலகணும், அல்லது யுத்தம் செய்து ஒன்று நீ வெற்றி அல்லது நான் வெற்றி வரணும். இனி ஒப்பந்தம் அடிப்படையில் வாரத்துக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ஈரான் பொருளாதாரம் இந்த முற்றுகையில பெருமளவு பாதிக்கப்படும். ஆகவே இனி ஈரான் வீரம் கொண்டு நெஞ்சை நிமிர்த்தி போராடுவது தவிர வேற எந்த வழியும் இல்லை. எனவே இந்த யுத்தம் மறுபடியும் ஈரானால் இப்போது ஆரம்பிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இனி முற்றுகையிட்டு இருக்கும் கப்பல்களுக்கு ஈரான் தாக்குதல் நடத்த வேண்டும். இதனால் அமெரிக்கா எதிர் தாக்குதல் நடத்த போய் பெரும் யுத்தம் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிட்டது. சுருக்கமாக சொன்னா இந்த பேச்சுவார்த்தை நேற்று தோல்வியடைந்தது என்பதுதான் முக்கியமான இன்றைய செய்தி. சரி சகோதரர்களே, அடுத்தடுத்து வரும் முக்கியமான செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.